சின்ன பொண்ணு வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்ணே நல்லா பளிச்சுன்னு தெரியுது பத்தியா? ஆமாக்கா, வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நாம செஞ்சு கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் அப்படி இப்படி முன்ன பின்ன இருக்கும்னு தெரிஞ்சுதான் மரகதக்கா சாப்பாடு நிறைய கொண்டுட்டு வந்திருக்கா பத்தியா? ஆமாக்கா, நம்ம கூட பழகப்பட்ட மரகதக்காவுக்கு நம்மள பத்தி தெரியாதா என்ன? ஆனாலும் நீங்க கொண்டு வந்த சாப்பாடு இன்னைக்கு நல்லா இருந்துச்சுக்கா, ஒரு குத்தமும் சொல்ல முடியாத. சொல்ல முடியாதுதான் சின்ன பொண்ணு, ஏன்னா எங்க மாமியார் செஞ்ச சாப்பாடாகும். அதான பார்த்தேன். நானே இப்ப திருந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சமைக்கவே கத்துக்கிட ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் யாரு போட்டு சமைச்சிட்டு கிடந்தா? யாரு வீட்லயாவது குழம்பு கூட்டம் வாங்கி சோத்தை தின்னுட்டு வயிற்ற நிரப்பிட்டு இருந்தேன். ஏக்கா, இப்ப என்ன விஷயம், என்ன பிரச்சனை நடந்தாலும் இடையில நீங்க ஒரு 1000 நேரம் நான் திருந்திட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேலக்கா. உங்களுக்கே ஒரு மாதிரி இல்ல? என்ன ஒரு மாதிரி இருக்கணும்? நல்லதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் திருந்திட்டேன்னு நம்ம 4 பேருக்கு தான் தெரியும். அந்த 4 பேரை தாண்டி மத்த எல்லாருக்கும் தெரியாண்டாம சின்ன பொண்ணு. நான் என்ன பத்தினா உண்மையதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே. அப்சல்யூட்லி உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கிய. நீங்க தான் பொய் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா நீங்க தான் திருந்திட்டீங்களா? சின்ன பொண்ணு ஏக்கா, ஆனா நீங்க திருந்திட்டேன்னு சொல்லுதீல்ல, அது கூட நல்லாதாங்கா இருக்கு. பாத்தியா, இவ்வளவு நேரம் நம்ம எவ்வளவு சடவா இருந்தோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு அழகா சிரிச்சு பேசணும்னு பாத்தியா சின்ன பொண்ணு? ஆமாக்கா, நம்ம எவ்வளவுதான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் வந்து ஒரு ஜன் வயிற்றுக்கு தானே. ஆமா, வயிற்றுக்கு சாப்பிடாம அவ்வளத்தையும் சம்பாதிச்சு பேங்க் லாக்கர்ல கொண்டு வச்சு என்னத்துக்கு? நிம்மதி எங்கட உட்காந்துக்கிட்டு லெமன் சோறு, புளிச்சோறு, தக்காளி சோறு, துவையல்னு தின்னு வயிற்ற நிரப்பிட்டு எவ்வளவு நிம்மதியா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு தான் சின்ன பொண்ணு முக்கியம். நீங்க சொல்லதெல்லாம் சரிதான், யாரு இல்லன்னு சொன்னா. ஆனா போன வாரம் நம்ம பக்கத்து ஊர்ல போய் ஒரு கல்யாண வீட்டுல போய் சாப்பிட போனோம் பத்தியாலக்கா. சாப்பாட ஒழுங்கு வாயில வைக்க விட்டாவளா? இலைய போடுதவோ, தண்ணிய தொளிக்காவோ, ஒரு 5-6 கூட்டுக்கறிய வரிசையா வச்சுட்டு போயிருந்தாவோ. சரி, என்னென்ன கூட்டுக்கறி எல்லாம் வச்சிருக்காவோன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி சோற கொண்டு தட்டிருந்தானவோ. அந்தால கொஞ்சமால பருப்பை ஊத்துதானுவோ. பருப்பு நல்லா இருக்கா, உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலேயே சாம்பார கொண்டு ஊத்திருந்தானுவோ. சரி, சாம்பார்ல கிடக்கப்பட்ட காய்கறி எல்லாம் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுக்கிட்டு சோத்த வரவி திங்கலான்னு ஒரு வாய் எடுத்து வச்சா உடனே ரசத்தை கொண்டு ஊத்திருந்தானுவோ. என்னக்கா இப்படி சிரிக்கிய? கல்யாண வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியா சாப்பிட முடியலன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் தானக்கா அந்த கல்யாண வீட்டுக்கு வந்தீங்க? என்ன 2 பேரும் துணி எடுக்க வந்துட்டு இப்படி காலடி உட்கார்ந்துட்டியா? ஏக்கா, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுலக்கா. இப்பதாங்க வயிறு நிறைய சாப்பிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்க துணியெல்லாம் பாக்கிறதுக்கு வாரோம்க்கா. அதான் மாமியார் மருமகளும் உட்கார்ந்து அளவுல பேசிக்கிட்டே துணி எடுத்துக்கிட்டு இருக்காவல்ல. அவங்க சும்மா தான் பாத்துக்கிட்டு இருக்காவோ, நீங்களும் வாங்கலாம். ஏக்கா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்துருந்தோம்க்கா. நீங்களும் உட்காருங்கக்கா, சாப்பிடுங்க. ஆமாக்கா, வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். ஆனாலும் வேன்ல வந்து சடவுல ஒரே வயிறு ருசி பத்துருங்க. அதனாலதான் நானும் சின்ன பொண்ணு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டோம். நீங்களும் சாப்பிடுங்களாக்கா. வேண்டாம் கீதா, நானே வீட்டுல இருந்து வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். எனக்கு இப்ப வயிறு பசிக்கலாம் ஒண்ணும் செய்யல, நான் கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டுக்கிடுதேன். சரிக்கா சரிக்கா. சரி, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்தே பட்டெல்லாம் பார்க்கலாம். சரிக்கா, கண்டிப்பா. நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம். புரிஞ்சா சரி. சின்ன பொண்ணு, மரகதக்கா எவ்வளவு பொறுப்பா இருக்கா பத்தியா? ஆமா கீதக்கா, நானே எவ்வளவு நாள் நினைச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு வேலை கிடந்தாலும் வீட்டுல அவங்க பிள்ளைகள் போட்டு பாடா படுத்தினாலும் எவ்வளவு பொறுப்பா இருப்பாவோ தெரியுமா? இப்ப கூட பாருங்கக்கா, பட்டு எடுக்க வந்த நம்ம 2 பேரும் இப்படி சோத்த தின்னுட்டு சடவாயி உட்காந்துருக்கோம். அவங்கள பாருங்களா, அழகா பட்டு எடுக்கிறதுக்கு போய் நின்றுட்டு இருக்காவோ. பின்ன மரகதக்கானா மரகதக்கா தான். அம்மா, அதெல்லாம் சரி. நாம ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம்ல. ஏக்கா, அதான் போன வாரம் நம்ம கல்யாண வீட்டுக்கு போனோம்ல, அங்குள்ள சாப்பாட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுதான். நான் எதுக்கு சிரிச்சோம்னா, நான் போன வாரம் கல்யாண வீட்டுக்கு போனதை பத்தி நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் நிம்மதியா நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டோம்மா. என்னக்கா சொல்லுதியா? நீங்க நல்லா சாப்பிட்டீங்களா? ஆமா, நான் தான் உன்னை என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து சாப்பிடுன்னு உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நீதான் எக்கா எனக்கு இங்கே இடம் கிடைச்சு போச்சு, நான் இங்கே உட்கார்ந்து தின்னுக்கிட்டேன்னு என் பக்கத்துல நீ வரல. எரிசரி நல்ல டாப் டக்கரா இருக்கு பத்தியா? என்னக்கா சொல்லுதியா? எரிசரியா? ஆமா, வச்ச சாப்பாடுலயே எரிசரியும் அவியலும் தான் டாப் டக்கர். என்ன ருசி, என்ன ருசி! ஏக்கா, எரிசரிலாம் வச்சவளாக்கா? நான் அதை கூட பார்க்கல. சரியா? அப்ப அந்த அளவுக்கு நீ அவசரமா தின்னுருக்க. ஆமாக்கா, அதான் சொன்னோம்ல, இலையில என்னென்ன வச்சானு நான் பார்க்க கூட இல்லன்னு. பந்தியில இடம் பிடிச்சு உட்கார்ந்ததுதான் மிச்சம். 5 நிமிஷத்துல எழுப்பி விட்டுட்டானுவக்கா. ஆனா நீங்க நிம்மதியா உட்கார்ந்து நல்ல வயிறார சாப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னா அது ஆச்சரியம் தான்க்கா. அக்கா, பட்டு சாரி பாக்குறீங்களா இல்ல பூனம் சாரி மாதிரி பாக்குறீங்களா? மக்கா, இதே மருமக பத்துக்க. அப்படிங்களா? அவங்க மருமக ரொம்ப அழகா இருக்காங்க. ஏமாக்கா, நீயும் தான் நல்ல சிரிச்ச மகமா அழகா இருக்க. அந்த அக்காவும் என்னை விட ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, அதனாலதான் சொன்னேன். மக்கா, பூனம் சேலைலாம் வேணும்டா. ஆனா அது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து வாங்கிக்கிடுதேன். என்ன, என் மருமகளுக்கு நிறைய பூனம் சேலை, காட்டன் சேலை எல்லாம் வாங்கி கொடுக்கணும் பத்துக்க. ஏக்கா, என்னக்கா சொல்லுதிய? எனக்கு பொம்பளை பிள்ளைகள் கிடையாது பத்தியல. உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்க துணியெல்லாம் எடுக்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஆசையா இருக்கும் பார்த்துடுங்க. அதான் இனி என் மருமா வந்துட்டான்னா என் மருமகளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் எல்லாம் வாங்கி கொடுப்போம்லக்கா.
ஆமா நல்ல சந்தோஷமா வாங்கி எடுத்து கூட மருமகளுக்கு. ஏக்கா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்க மாமியார் நல்ல தங்கமான குணமா இருக்காங்களே. ஆமா ஆமா எங்க மாமியார் நல்ல மாமியார், தங்கமான மாமியார். ஆமா ஆமா தங்கமான மாமியார் தான். பாத்தியா சின்ன பொண்ணு, கமலாக்காவை மருமவ எவ்வளவு புகழ்ந்து பேசுதானே. தங்கமான மாமியாரு தங்கமான மருமகன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி புகழ்ந்துகிட்டு இருக்காவல. பக்கத்துல மகன் நாம அங்க என்னத்துக்கு வந்தோம் எதுக்கு வந்தோம்னு தெரியாம அவன் பாட்டுக்கு செவுத்துல காலையும் வச்சுக்கிட்டு போனையும் நோண்டிக்கிட்டு இருக்கான் பாரு. சின்ன பொண்ணு, நாம என்னவோ நடந்த கதையெல்லாம் அப்படி இப்படின்னு பேசி எடுத்து மலர ஒரு வழியா சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டோம். ஆனா இந்த சுபாஷ் பையல கமலாக்கா என்னவோ நான் அப்படி பேசிவிட்டேன், போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி வச்சு விடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்காவோ. ஆனா இவனுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆமாக்கா எனக்கும் அப்படிதான் தோணுது. இவன் மாறவே மாட்டேக்கானே என்னத்த சொன்னாலும். இப்ப நம்ம வேன்ல வரும்போது கூட நான் அப்படி என்ன தப்பாவா சொல்லிவிட்டேன் சின்ன பொண்ணு. இந்த சுபாஷ் என்ன எப்படி முறைச்சு பார்த்தா மத்தியா. ஆமாக்கா நானும் கவனிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். அப்படி என்ன தப்பாவா நீங்க சொல்லிவிட்டியா? மாப்பிளையும் பொண்ணும் பக்கத்து பக்கத்து சீட்ல உட்காருங்களேன் அப்படின்னு தானே சொன்னீங்க. அப்படிதானே சின்ன பொண்ணு சொன்னேன். அதுக்கு அந்த பையன் என்னோட மூஞ்சி திருப்பிக்கிட்டு நின்னா பத்தியா. எனக்கு கூட கோவம் தான் வந்துச்சு. பஸ்ல வச்சு 4 கேள்வி நறுக்கணி கேட்டு போடலாம்னு தான் இருந்தேன். ஆனா சரி எல்லாரும் உட்கார்ந்துருக்காவல, நம்ம வேற இப்ப திருந்திட்டோம், சரி பழையபடி மாறிட கூடாதுன்னு நான் பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்துட்டேன் பத்துக்க. இந்நேரம் நான் திருந்தாம முன்னாடி மாதிரி பழைய மாதிரி இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், அந்த பையன் கோவமா என்ன பார்த்ததுக்கு அவன் தலையை திருவி அங்கனே போட்டிருப்பேன். நம்ம கமலாக்கா மவனாச்சே, மலருக்கு கல்யாணம் பண்ண போற புருஷனாச்சேன்னு தான் நான் விட்டு வச்சிருக்கேன் அவனை. இல்லன்னா அவன் அவ்வளவுதான் செவுட்டு அடிச்சு பேத்திருப்பான்ல. கமலாக்கா சேர்ல உட்காரு உட்காருன்னு சொல்லுதாவோ, அவன் உட்காரு தானே பாருங்கக்கா. இல்ல யாம்ல வந்த நேரத்துல இருந்து இப்படியே நின்னுகிட்டே இருக்கா. அங்க சேர் கிடக்கல எடுத்து வந்து போட்டு உட்காரும். லேய் சுபாஷ் அக்கா, பட்டு சாரி என்ன கலர்ல பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு வந்திருக்கீங்க? அப்படிலாம் எதுவுமே யோசிக்கலமா. ஆமாக்கா நாங்க அப்படிலாம் எதுவுமே யோசிக்கல. நீ பட்டு சேலைல எடுத்து காட்டா எந்த கலர் நல்லா இருக்குன்னு பார்த்து நாங்க எடுத்துட்டு போறோம். சரிங்கக்கா. ஏல இருக்கு மேல திமிரு பிடிச்சவன் எத்தனை நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காது கேட்காத மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். லேய் லேய் சுபாஷ், வீட்லயும் இதே போனை தான் நோண்டிட்டு கிடக்கான். இங்க கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா போனை தானே நோண்டிட்டு கிடக்கான். எனக்கு வர கோபத்துக்கு இந்த போனை பிடிச்சி உடைச்சு போடலாமான்னு வருது. கடையா இருக்கேன்னு பாக்கேன், இந்நேரம் வீடா மட்டும் இருந்துச்சு, இந்நேரம் இந்த போனை பிடிச்சி ஆட்டோல போட்டு உலக்க வச்சு இடிச்சு தூளாக்கி இருப்பேன். லேய் என்னம்மா எதுக்குமா சத்தம் போட்டு கிடக்கா? சத்தம் போட்டு கிடக்கனா? எத்தனை நேரம் லேய் சுபாஷ் சுபாஷ்னு கூப்பிட்டு கிடக்கே, காது கேட்காத மாதிரி நின்னுட்டு இருக்கா. கையில ஒரு போனையும் வச்சு நோண்டிட்டு கிடக்கா. அங்கன சேர் கிடக்கல, எடுத்து போட்டு உட்காரு. இப்படியே சேல கணக்கா நின்னுட்டு இருக்கா. இங்க பாருங்கம்மா, இது வீடுன்னு நினைச்சீங்களோ கடை? சும்மா அப்படி கோவப்படுற மாதிரிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமல நானும் அதத்தான் சொல்றேன், இது ஒண்ணும் வீடு இல்ல கடையாக்கும். முதல்ல சேர் எடுத்து போட்டு உட்காரு. துணி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், நீ என்னமா போனையும் பார்த்துக்கிட்டு யாரோ மாதிரி நின்னுட்டு இருக்க. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கோ யாருக்கோ துணி எடுக்கணும்னா எடுங்க. நான் ஒண்ணு உங்களை கூட்டிட்டு வரல, நீங்க தான் என்ன கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏய் இதுக்கு மேல இத மாதிரி நீ பேசினா பல்லகள உடைச்சிரும் பத்துக்க. நீ உட்கார்ந்தா உட்காரு, இல்லனா நின்னுட்டே இருக்கனா நில்லு, எனக்கு என்ன. ஒத்தைக்கு ஒரு பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. ச்சே, இவங்கள ஒரு மனுஷனா? எத்தனை நேரம் போன் பண்ண, எத்தனை நேரம் மெசேஜ் பண்ண, ஒரு ரிப்ளையும் இல்ல. அக்கா அந்த பட்டு சாரி பாருங்க, அப்புறம் டிசைனையும் பாருங்க. உங்களுக்கு கலர் டிசைன் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அப்புறம் அதே மாதிரி வேற கலர்லயும் நான் எடுத்து காட்டுவேன். சரிம்மா. ஏதே 2 பட்டு சாரி எடுத்து வச்சிருக்காங்க, டிசைனும் கலரும் நல்லா இருக்கான்னு பாருங்க தே. நான் என்னத்த மருமலை சொல்லுது, உனக்கு என்ன டிசைனு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடுத்துக்க. என்னக்கா நான் சொல்றது சரிதானே? ஆமாக்கா, உனக்கு இந்த டிசைனு கலர்லாம் பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லலாம். இந்த பிள்ளை கல்யாணம் நிச்சாம்லன்னு சொன்ன உடனே அதே என்ன சிவப்பு கலரு சந்தன கலரு இதத்தான் எடுத்து போடுது. ஆனா டிசைன் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு பத்தியா சின்ன பொண்ணு? ஆமாக்கா, கலரு டிசைன் நல்லா இருக்கு. பேசாம நம்ம அந்த பட்டு சாரி எடுத்துக்கிடுவோமா? என்ன சின்ன பொண்ணு, வந்த உடனே சேலை எடுத்தா எப்படி? கொஞ்சம் ஒரு 10-15 பட்டு சாரி அப்புறம் கலரு டிசைன் எல்லாம் பாக்காண்டமா? ஆமாக்கா, நீங்க சொல்லதும் சரிதான். அதுக்கு தானே சாப்பாடெல்லாம் கெட்டி கொண்டு வந்திருக்கோம். ஆமா. அப்புறம் ஏக்கா நான் கேட்டதையே நீங்க மறந்துட்டீங்களக்கா? ஆமா, நீங்க அன்னைக்கு எப்படிக்கா வயிறு நிறைய நல்லபடியா சாப்பிட்டிய அத சொல்லுங்க முதல்ல. அன்னைக்கு மட்டுமா சின்ன பொண்ணு, 2 நாள் கழிச்சு அவங்க வீட்டுல மறுவீடு வச்சிருந்தாவல்ல, அன்னைக்கும் நான் நல்லா திருப்தியா சாப்பிட்டேனே. மறுவீடு அன்னைக்கு எனக்கு பாயாசமே கிடைக்கலக்கா, நீங்க எப்படிக்கா நல்லபடியா சாப்பிட்டிய? சின்ன பொண்ணு, கல்யாண வீட்டுல பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்லுவாவல்ல, அதே மாதிரி பந்திக்கெல்லாம் முந்திரணும். அதுக்கப்புறம் நம்ம மறுவீடெல்லாம் வீடுகள்ல வைக்கவல்ல, அதுக்கெல்லாம் எப்படி சாப்பிடணும் தெரியுமா? அதத்தாங்க சொல்லுங்க. அடுத்த வாரம் வேற நம்ம பக்கத்து தெருல அண்ணாச்சியோட மகனுக்கு கல்யாணம்ல, அங்க வேற போனோம்லக்கா. சொல்லுறேன் நல்ல காது கொடுத்து கேளு. சின்ன பொண்ணு, முதல்ல சாப்பாடு ரெடி ஆயிட்டு பந்திக்கு எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லுவோம். நம்ம அந்தால படபடான்னு எந்திரிச்சு ஓடிட கூடாது.
என்னக்கா சொல்லுது எந்திரிச்சு ஓடக்கூடாதா? அப்புறம் நம்ம இடம் கிடைக்காதுலக்கா. அதெல்லாம் கிடைக்கும் சின்ன பொண்ணு. அப்புறம் அதே மாதிரி எப்பவும் நம்ம தனியாவே உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது பாத்துக்க. ஏன்க்கா தனியா ஒரு ஓரமா இடம் கிடைச்சு நம்ம உட்கார்ந்து சாப்பிட்டாதானே கொஞ்சமாவது நிம்மதியா சாப்பிட முடியும். அட நீ வேற, அப்புறம் எல்லாத்தையும் நம்ம தான் காலி பண்ணுதோம்னு கண்டுபிடிச்சிருவாவோ. என்னக்கா இப்படி சொல்லுதியா? உண்மைதான் சொல்லுதேன் சின்ன பொண்ணு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு சாப்பாடு வைப்பாவுல்ல, அப்பமே கொஞ்சமா கொஞ்சமா வைங்கன்னு சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் அள்ளி அள்ளி வைப்பாவோ. அதே மாதிரி பப்படத்தை முதல்ல தின்றப்படாது. ஏன்னா பப்படத்தை தின்னுட்டோம்னா அப்புறம் நிறைய சோறு திங்க முடியாதுல்ல. பருப்பு, சாம்பார், ரசம், மோர்னு வரிசையா திங்கணும்ல சின்ன பொண்ணு. ஆமாக்கா, ஆமா ஆமா. ஏக்கா தண்ணியாவது குடிக்கலாமா? விக்கல் வந்தா மட்டும்தான் ஒரு மடக்கு தண்ணியை குடிக்கணும். தண்ணி நிறைய குடிச்சிட்டேனா அப்புறம் நம்ம வந்த வேலையை சரியா பார்க்க முடியாதுல்ல. கரெக்டா தான்க்கா சொல்லுதியா? ஆமா சின்ன பொண்ணு, நான் கரெக்டா தான் சொல்லுவேன். நம்மளும் ஓடியே போய் பந்தில இடம் கிடைச்சு போச்சேன்னு எங்கனையாவது போய் உட்கார கூடாது. சின்ன பிள்ளைகளு அப்புறம் பெரியவங்க எல்லாம் உட்காந்துருப்பாவுல்ல, வயசானவங்க எல்லாம் அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து கிடணும். ஏன்க்கா அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நம்மளும் சாப்பிடணுமா? ஆட நீ வேற, சின்ன பிள்ளைகளும் வயசானவங்களும் கொஞ்சம் மெதுவா தானே சாப்பிடுவாவோ. அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தான் 2-3 ரவுண்டு சாப்பாடு வாங்கி நல்லா திருப்தியா சாப்பிடலாம்ல. அப்படி தப்பி தவறி நமக்கு பிள்ளைகள் பக்கத்துலயும் வயசானவங்க பக்கத்துலயும் இடம் கிடைக்கலன்னு வச்சுக்கேன், வேற எங்கேயாவது உட்கார்ந்து இருந்தோம்னா பக்கத்துல இருக்கப்பட்டவங்களை விட நம்ம சாப்பாடு அள்ளி அள்ளி உள்ள விட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி பக்கத்துல இருக்கப்பட்டவங்களுக்கு முன்னாடியே நம்ம இலைய மடிச்சிடணும். அப்பதானே நம்ம நிறைய சாப்பிட்ட மாதிரி சந்தேகம் வராது. ஏக்கா இவ்வளவு ஐடியா வச்சிருக்கீங்களா? பின்ன நம்ம மொய் எழுதிக்கிட்டு சரியா சாப்பிடாம வர முடியுமா சின்ன பொண்ணு? நல்ல வயிறார சாப்பிட்டாதானே மனசார வாழ்த்த முடியும். அப்புறம் ரசம் கிடைக்கல, மோர் கிடைக்கல, அவியல் கிடைக்கல, பொரியல் கிடைக்கலன்னு குத்தம் சொல்லிக்கிட்டே வர முடியுமா? கல்யாண வீட்டுக்காரங்க விசேஷ வீட்டுக்காரங்க எல்லாம் சாப்பாடு தான் போடுவாவோ. நம்ம தான் புத்திசாலித்தனமா உசாரா உட்கார்ந்து எல்லாத்தையும் நல்லபடியா சாப்பிடணும். சரிதான்க்கா, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான். இவ்வளவு நாளா இதெல்லாம் நான் தெரியாமல இருந்திருக்கேன். இந்த ஐடியா மட்டும் எனக்கு போன வாரமே தெரிஞ்சிருந்தா போன வாரம் விசேஷ வீட்லயே நான் நல்லபடியா சாப்பிட்டு இருந்திருப்பேனே. 2-3 பாயாசம் வேற நல்லா குடிச்சிருப்பேனே. ஏக்கா இனிமேல் உங்க பாலிசியை தான் நான் ஃபாலோ பண்ண போறேன். கல்யாண வீடு விசேஷ வீட்டுக்குன்னு போறதே நம்ம சாப்பிடதானே சின்ன பொண்ணு. அது மனசு திருப்தியா நல்லபடியா சாப்பிட்டு வந்துடணும். ஆமாக்கா, ஆமா ஆமா. ஏக்கா இந்த டிசைனும் பாருங்க நல்லா இருக்கானு. ஏக்கா இந்த பச்சை கலர் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு கமலா. ஆனா நிச்சாம்பலத்துக்கு இன்னும் கொஞ்சம் வீதி பார்டர் வச்சு எடுத்தா நல்லா இருக்கும்ல. ஆமாக்கா நீங்க சொல்லதும் சரிதான். இந்த பட்டு சாரி எவ்வளவுமா? அக்கா இது 5800 ரூபாய். எப்ப இந்த பட்டு சாரி போதும், நல்லா இருக்குல்ல? இங்க பாரு மருமோல, வேலையெல்லாம் நீ ஒன்னும் பாக்காத. உங்க மாமனார் வேற பணம் நிறைய கொடுத்து அனுப்பியிருக்காரு, என் மருமகளுக்கு பிடிச்ச பட்டு சாரியா வாங்கி கொடுன்னு. நீ பாட்டுக்கு எங்களுக்கு செலவு வைக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு விலை கம்மியா வாங்குனேன்னு வச்சுக்கேன், அப்புறம் உங்க மாமனார் எங்கிட்ட சண்டைக்கு வந்துருவாரு பத்துக்க. விலையெல்லாம் ஒண்ணும் பாக்காத மருமோல, உனக்கு எந்த பட்டு பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடு. ஆமாக்கா உனக்கு பிடிச்ச மாதிரி எடு, நீ விலையெல்லாம் ஒண்ணும் பாக்காத. திமிரு பிடிச்சவன் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என் மானத்தை வாங்கிறதுக்குனே இப்படி வந்து நின்னுகிட்டு இருக்கான். ச்சே, என்ன பிள்ளைய பெத்து வச்சிருக்கணும். எப்ப 5 வருவான்னு சொன்னீங்கல்ல, இன்னும் வரல? வருவாமக்கா, இங்க பக்கத்துல நான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயே போயிருக்கா. இன்னொரு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன்னு ஃபோன் பண்ணி சொன்னா பத்துக்க. அப்படிங்களா? சரி சரி. ஏக்கா இந்த பட்டு சாரி பாருங்களா, நல்ல டார்க் பர்பிள் கலரு. ஏன் இந்த பட்டு சேலை ரொம்ப அழகா இருக்க, கலர் காம்பினேஷன் கூட சூப்பரா இருக்க. ஆமாதே, எனக்கும் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ கமலா உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. ஏன் வாடாமல்லி கலர் பட்டு நம்ம கமலாக்காவுக்கு மேட்சா இருக்கும் போலுக்க. ஆமா, கமலாக்காவுக்கும் வாடாமல்லி கலருக்கும் ரொம்ப மேட்சா இருக்கு. சின்ன பொண்ணு எல்லாரும் பட்டு சாரிக்கு மேட்சா வளையல், கம்மல், பொட்டு, லிப்ஸ்டிக்னு போடுவாவோ. ஆனா கமலாக்காவுக்கு இந்த பட்டு சாரிக்கு மேட்சா முடியே இருக்கு. ஹேர் ஸ்டைல் அமோகமா இருக்கு பட்டு சாரிக்கு மேட்சா. ஏமக்கா சுபாஷ், இந்த பட்டு சாரி நல்லா இருக்கான்னு பாருமா. சொல்லு மக்கா, இந்த கலர் பிடிச்சிருக்கான்னு சொல்லு. திமிரு பிடிச்சவன் இந்த அக்கா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, திரும்பி பார்க்கலான்னு பாறான். அப்பமும் போனேல பாத்துக்கிட்டு இருக்கான். லேய் என்னம்மா சும்மா பாடாப்படுத்தி நடக்கிய? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேலா? ஆமா, உன் நிம்மதியா நான் தான் கெடுத்துட்டு இருக்கேன். நீ தான் என்ன நிம்மதி இல்லாம ஆக்கி வச்சிருக்க. மரகதக்கா உன்னை எத்தனை நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காவோ பட்டு சாரி நல்லா இருக்கா பாருன்னு. நீ பாட்டு காது கேட்காத மாதிரி போனே பாத்துக்கிட்டு நிக்க. ஏமா பட்டு சாரி என்ன நானா உடுத்த போறேன்? யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட கேளுங்க. திமிரு பிடிச்சவன, உன்னையும் ஒரு மனுஷனா நினைச்சிருந்தாக்கா கேட்டாவ பாரு, அவங்கள சொல்லணும் முதல்ல. இங்க பாருல, இப்படி எல்லாரையும் உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்க, ஒரு நாள் நீ வாங்குவ பாரு எல்லாத்துக்கும் சேர்த்து. இவனுக்கு கல்யாணம் காட்சி ஒண்ணுதான் கேடு. கமலா சுபாஷ் என்ன சொல்லுதா? இந்த பட்டு கலர் பிடிச்சிருக்காமா? ஏக்கா அவன் சொல்லுதான், இதெல்லாம் எனக்கு எப்படிமா தெரியும், பட்டு சேலையெல்லாம் எனக்கு வாங்க தெரியாதுல்ல, அதே மாதிரி கலரும் எனக்கு பார்க்க தெரியாதுமா. மரகதத்தை இருக்காங்கல்ல, அவங்க நல்ல அழகா செலக்ட் பண்ணுவாங்களே, அதே மாதிரி பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கம்மா, அவளுக்கும் பிடிச்சிருக்கா என்னன்னு அப்படின்னு சொல்லுதாங்க.
ஆமா அவன் சொல்லதும் சரிதானே. மலரே உனக்கு இந்த கலர் பட்டு பிடிச்சிருந்தா எடுத்துக்கம்மா. ஏதே உண்மையாவே எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குதே. சின்ன பண்ணி அங்க நடக்கப்பட்ட கூட்ட பத்தியா? கமலாக்கா எப்படி எல்லாம் சமாளிச்சு பேசுதா ஒண்ணு. ஆமா மாமியார் ஆயிட்ட உள்ள சமாளிச்சு தானே ஆகணும். எனக்கு என்னவோ மலருக்கு இந்த வயலட் கலர் பிடிச்சிருக்கிறதுனாலதான் மாமியாரையும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். என்னக்கா இப்படி சொல்லுதிய? அம்மா 2-3 பட்டு சேலை எடுத்து போட்டதுல எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்குன்னு மலர் அடம் பிடிச்சு சொல்லுதல்ல, அத வச்சுதான் சொல்லுதே. எப்படியோ நம்மள மாதிரி இல்லாம மாமியார் மருமகளும் நல்ல ஒத்துமையா இருந்தா சரிதான். பூமாரி புக்ஸ் அப்புறம் கைட் எல்லாம் கரெக்ட்டா இருக்குல்ல? ஆமாடா, எல்லா நோட் கைட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. மேல பாருங்க நான் அழகா அடுக்கி வச்சிருக்கேன். ஏ சூப்பரா அடுக்கி வச்சிருக்கியே. இந்நேரம் நானும் அஞ்சலிமா இருந்தோம்னா இப்படி எல்லாம் அடிக்கலாம் ஒண்ணு வச்சிருக்க மாட்டோம். ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு திசையில கிடக்கும். ஏக்கா என்னக்கா இப்படி சொல்லுதியே? பெரியம்மா அடிக்க மாட்டாங்களா? என்னது எங்க அம்மா இங்கள அடிக்க மாட்டாவளா? வாரியல பியும். வாரியல பியுமா? அப்ப பெரியம்மா வாரியல வச்சுல உங்களை அடிப்பாங்களா? பின்ன எங்க அக்காவை போட்டு டென்ஷன் படுத்திக்கிட்டு இருந்தேன்னா அவ அடிக்காம என்ன செய்வா? சித்தி பின்ன என்ன மக்கா, நீங்க சின்ன பிள்ளைகளா இருந்தா பரவாயில்ல, நோட்டு புக் அங்கங்க கிடக்குன்னு சொல்லலாம். நீங்க தான் பெரிய பிள்ளைல வளர்ந்தாச்சுல, நீங்க தானே உங்க நோட்டு புக் எல்லாத்தையும் ஒரு ஓரமா எடுத்து நல்லபடியா அடுக்கி வைக்கணும். அவளை போட்டு டென்ஷன் படுத்திக்கிட்டு இருந்தேன்னா கோவத்துல அடிக்கதான் செய்வா. சித்தி அதெல்லாம் எங்க வீட்டுல நடக்கிறது சகஜம்தான். எங்க அம்மா என்னையும் எங்க அக்காவையும் நல்ல கோவத்துல அடி அடின்னு அடிச்சு விடுவோம். அடிச்சு விட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஐயோ நம்ம பிள்ளைல அடிச்சுட்டமேன்னு எங்க அம்மா என்ன வருத்தப்படுவோ தெரியுமா? அந்தால மக்களே முட்டை தோசை வேணுமா இல்லனா நெய் ரோஸ்ட் வேணுமான்னு எவ்வளவு பாசமா கேட்பாவோ தெரியுமா? அதுக்காக தான் நானும் எங்க அக்காவும் வேணுக்கும்னு சண்டை போடுவோம். அப்ப நீங்க சரியான பிள்ளைல தான். சித்தி பூ மாதிரி சேட்டையே பண்ண மாட்டாளா? சேட்டை பண்ணுவா, ஆனா நானாவது சித்தப்பாவாத அடிச்சு போடுவோமேனு கொஞ்சம் பயப்படுவா. என்ன வாசம் அடிக்கி. ஐயே நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை பார்த்து மறந்தே வந்துட்டேன் மக்கா. ஒரு நிமிஷம் இருங்க இப்ப வாரேன். என்னம்மா? ஒரு நிமிஷம் இருமக்கா இப்ப வாரேன். ஏக்கா 5 அக்காவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து சூப்பரா விளையாடி இருக்கலாம். அவதான் அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்குன்னு போயிருக்காள. மக்களே இந்தாங்க பொரிச்ச மீன். இந்த மக்கா வாங்கி சாப்பிடு. சித்தி பொரிச்ச மீன் பாக்கிறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சாப்பிடு மக்கா, உனக்கு பிடிக்குமேனு தான் மீனை பொரிச்சு வச்சிருக்கேன். பூமாரி நீயும் சாப்பிடு மக்கா. சரிம்மா. 5 அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் பொரிச்ச மீனுனா. அவங்களும் வந்திருந்தா நாங்க 3 பேரும் சேர்ந்து சூப்பரா சாப்பிட்டு இருந்திருப்போம். ஏமாக்கா 5வையும் எப்படியாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. சித்தி அவ காலேஜ் சேர போறாள்ல, அதுக்கு அட்மிஷன் ஃபார்மை வாங்கணும், ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்தா சித்தி. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வேற போயிருக்கலாம். அதான் காலேஜ் ஏற்கனவே படிச்சு முடிச்சாச்சுல, அப்புறம் என்ன பிஎஸ்சி படிச்சிருக்காள்ல சித்தி. இனி அடுத்தது எம்எஸ்சி படிக்க போறாளாம். எம்எஸ்சி. எங்க அக்காவுக்கு வேற வேலையே கிடையாது, அதான் காலேஜ் ஒரு நேரம் படிச்சாச்சுல, இனி ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கெட்டி கொடுக்கறதுக்கு இல்ல. யாமிட்டி கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கா? அதுக்கு இல்லங்க, 5 ஏற்கனவே பிஎஸ்சி படிச்சு முடிச்சிருக்கா. இதுக்கு முன்னாடி போன வருஷம் ஒரு கல்யாணத்தரம் வந்து பார்க்க வந்தபோது அவ என்ன சொன்னா, இனி அடுத்தது எனக்கு வேலைக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணத்தை தட்டி கழிச்சிட்டா. இப்ப என்னடான்னா மேற்கொண்டு படிக்க போறாளாம். படிக்கிறதுக்கு இஷ்டம் உள்ள பிள்ளைய படிக்க வைக்க வேண்டியதுன்னு அப்புறம் எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கா? பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமாட்டி? ஆட நீங்க வேற, அவன் ஏற்கனவே பிஎஸ்சி படிச்சிருக்காள்ல, அவளை படிக்க வைக்க வேண்டான்னு யாரும் சொல்லல இல்ல. இப்ப போற போக்க பார்த்தா நகை விலையும் தாறு மரலங்க ஏறிட்டு கிடக்கு. இனி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னா நகை எடுக்கணும் அப்படி இப்படின்னு எவ்வளவு செலவு வரும். எப்ப கல்யாணம் பண்ணாலும் செலவு இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு பிள்ளைய படிக்கப்பட்ட பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாவளாட்டி? எங்க காலம் கெட்டு போய் கிடக்கலாங்க. இன்னும் வயசாயிட்டே போறதுக்கா? அப்புறம் பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் கிடைக்காது, மாப்பிள்ளைக்கு சரியான பொண்ணும் கிடைக்காது. அப்புறம் செலவும் கூடிக்கிட்டே தானங்க போகும். எங்க அத்தானும் ஒரு ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சும்மா அவர் என்ன மாசம் 50,000 1 லட்சம்னா சம்பாதிச்சிட்டு இருக்காரு. சும்மா வேலை கூடுது செலவு கூடுது நகை விலை எல்லாம் அதிகமாகுது அப்படி இப்படின்னு புலம்பிட்டு கிடக்கா. ஏன் உங்க அண்ணன் மகன் ஒருத்தன் இருக்காம்ல, அவன் காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சு இப்போ 1 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காம்ல, அவனை நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுன்னு. ஏக்கா பொரிச்ச மீன் நல்ல டேஸ்டா இருக்குல? ஆமா பூமாரி ரொம்ப டேஸ்டா இருக்கு. 5க்கு பொரிச்ச மீனுனா ரொம்ப பிடிக்கும். இந்நேரம் அவ மட்டும் வந்திருந்தான்னு வச்சுக்க, நமக்கு ஒண்ணு கூட தந்திருக்க மாட்டா, எல்லாத்தையும் அவளே ஒத்தையில தின்றுப்பா. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? பின்ன என்னட்டி, நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன்? தப்பாலாம் ஒண்ணும் சொல்லல, நீங்க கரெக்டா தான் சொல்லிருக்கீரு. நான் தான் இவ்வளவு நாள் யோசிக்கவே இல்ல பாத்துடுங்க. ஆமா, நீ சும்மா சுவாத்த பொங்குதும் மீனை பொறிக்கிறதும் குழம்பு வைக்கிறதுன்னே இருக்க. குடும்பத்துல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு கொஞ்சமாவது நீ பாக்கியா? நீயே கையில வச்சுக்கிட்டே கடத்தெரு பூரா அலைவேளாட்டி. இதுக்கு முன்னாடிதான் அவங்க அண்ணே மைனின்னு கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. இப்பதான் அதெல்லாம் சரியாயிட்டுல. இப்ப எல்லாரும் நல்லபடியா தானே பேசிக்கிடுதிய. ஆமாங்க, இப்ப நாங்க எல்லாரும் நல்லபடியா தானே பேசிக்கிட்டுதான். எனக்கு இந்த யோசனையே வரல பாத்துடுங்க. உள்ள படிக்கணும்னா படிக்கட்டும், அதையெல்லாம் ஒண்ணு நிப்பாட்டாண்டா. இருந்தாலும் அவங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் போய் பேசி எடுத்து பாரு. பின்ன பேசிட மாட்டாங்க.
நாளைக்கு காலையிலேயே பஸ்ல எங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிடுவோம்ல. எப்படியோ நல்லது நடந்தா சரிதான். சரிடி, நான் ரைஸ் மில்லுக்கு போயிட்டு வரேன். காப்பி குடிக்கிறதுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வர மாட்டேன்னா நான் பக்கத்து கடையிலே வாங்கி குடிச்சுக்கிடுதேன். எங்க பக்கத்து டீ கடையில பஜ்ஜி போண்டாலாம் விக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி யார்ட்டையாவது கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க. நம்ம ஐஸ் வந்திருக்கா பத்தியால, அவ நல்லா சாப்பிடுவா பாத்துடுங்க. சரி, பிள்ளைகளுக்கு தானே வாங்கி கொடுத்து அனுப்பிடுது என்ன? சரிங்க. இந்த மனுஷனுக்கு கூட தோணிருக்க, நான் சரியான கூறுகிட்டவளால இருந்திருக்கேன். பேசிடுவோம், நாளைக்கு காலையிலேயே எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசிடுவோம். மக்கா, பொரிச்ச மீன் நல்லா இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு சித்தி. எங்க அம்மா பொரிச்சு தரதை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. மீன் எப்படி பொரிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே எங்க அக்கா தான். ஏக்கா ஏப்பம்லாம் பலமா இருக்கு. அதான் ரவுண்ட் கட்டி நம்ம இன்னைக்கு சாப்பிட்டோம்ல, அதான் இப்படி. ஏக்கா அப்புறம் சாப்பாட்டு பையும் தூக்குவாளி எங்கக்கா ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ? அட நீ வேற சின்ன பொண்ணு, நான் ஒளிச்சு வச்சு இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் சாப்பிட போறேன்னு நினைச்சியோ? ஆமாக்கா, அதான் உங்களுக்கும் பசிக்கும் இல்ல? அதான் பசிக்குன்னு தானே இப்ப சாப்பிட்டோம். நம்ம அவ்வளவு திங்கலாம் இவ்வளவு திங்கலாம்னு நினைச்சா கூட நம்ம வயித்துல எவ்வளவு ஏக்குதோ அவ்வளவுதான் திங்க முடியும். கட்டப்பையும் தூக்குவாளியும் ஒரு வாரமா வச்சிருக்கேன். ஏன்னா இது கடை பத்தியா, வரப்பட்ட ஆட்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருப்பாவோ. நம்ம கொண்டு வந்த பொருள் எல்லாம் அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கப்படாத பத்தியா சின்ன பொண்ணு. ஏ அப்பா, என்ன ஒரு நல்ல எண்ணம். ஆமா, அதான் நான் இப்ப திருந்திட்டேன்ல. அதான் எனக்கு நல்ல எண்ணமா இருக்கு. சரி சின்ன பொண்ணு, இப்படியே உட்கார்ந்துகிட்டு புளு புளுன்னு பாடு பேசிக்கிட்டு இருந்தா நேரம் சரியா இருக்காது. வா நம்மளும் போய் சாரியெல்லாம் போய் பார்க்கலாம். ஏக்கா நீங்க சொன்ன மாதிரி அந்த வயலட் கலர் பட்டையை தானே எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காவோ? ஆமா, பாக்கிட்டு வா நம்மளும் போய் பாப்போம். அக்கா, உங்க மாமியாருக்கு பின்னாடி நிக்கிறாங்கல்ல, அந்த அண்ணாவை தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அவர் தானே கல்யாணம் மாப்பிள்ள? ஆமாமா, அவங்கதான். அக்கா, உங்க ரெண்டு பேருக்கும் சூப்பர் ஜோடி பொருத்தம். மலரே, உனக்கு இந்த பட்டு பிடிச்சிருக்கா இல்லனா இன்னும் வேற ஏதாவது பட்டு பாக்குறியாமா? ஏத்தி, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மர்மோள, நானும் அத தான் சொல்லலாம்னு நினைச்சேன். எனக்கும் இந்த பட்டு கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்துக்க. அப்படிங்களா தே, உங்களுக்கும் இந்த பட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமா, என் மர்மோளுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காம இருக்குமா என்ன? மாமியார் மர்மோளும் வீட்ல போய் உட்கார்ந்து நல்ல கதை பேசுங்க. என்னக்கீடா, நாங்க என்ன உட்கார்ந்து கதையா பேசிட்டு இருக்கோம்? என் மர்மோளுக்கு இந்த கலர் பட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனால தான் என் மர்மோளுக்கு பிடிச்சது எனக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். மலரி, உண்மையே சொல்லு. உங்க மாமியாரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தானே இந்த வயலட் கலர் பட்டு சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா? என்னக்கா இப்படி சொல்லுவீங்க? ஆமா, உங்க மாமியாரோட ஹேர் ஸ்டைல் வயலட் கலர், அதனால தானே உனக்கு இந்த பட்டு சாரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா? எக்கா, எனக்கு எல்லாம் தெரியும் மலரு, எங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்க பாரு கீதா, என் மருமவ என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. ஏன்னா எனக்கு என் மருமவளை ரொம்ப பிடிக்கும். சரி, உங்க கதையெல்லாம் வீட்ல போய் வச்சுடுங்க. என்ன மலரு, நீ ரெண்டே ரெண்டு பட்டு சேலையை மட்டும்தான் எடுத்து போட்டுருக்கு இந்த பிள்ளை. அதையே பாத்துக்கிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கிடக்கா. பட்டு எடுக்க வந்தா ஒரு 10-15 பட்டு சாரி எடுத்து போட்டு பாக்காண்டமா? எத்தனை கலர்ல எத்தனை டிசைன்ல பட்டு சேலையெல்லாம் இருக்கு. நமக்கு ஒவ்வொரு கலரையும் பார்க்கும்போதே நமக்கு மனசெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குல்ல. சேர போட்டு உட்கார்ந்துகிட்டு இப்படி கதை பேசவா வந்திருக்கிய? எம்மாடி ஏக்கா, மக்கா நிச்சயம்லத்துக்கு பட்டு எடுக்க வந்திருக்கோம். நல்ல கலரா உள்ள பட்டு சேலையெல்லாம் எடுத்து போடுமாக்கா. சரிங்கக்கா. ஏக்கா, மாமியாரா நல்ல பொறுப்பா தான் இருக்கிய. ஆனா மருமகளுக்கு பட்டு எடுக்க வந்திருக்கமே, பிள்ளைக்கு உடுத்தி எடுத்து பாப்போன்னு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கா உங்களுக்கு? அதானே, நாங்களும் வயிறு பசிக்கேன்னு போய் சாப்பிட போயிட்டோம். அதுக்குன்னு இப்படி உட்கார்ந்துட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கிய? மலரே, எந்திரிச்சு நில்லுமாக்கா. ஏக்கா உட்காருங்க சேர்ல. சின்ன பண்ணக்கா, அந்த பக்கம் ஒரு சேர் கிடக்கு பாருங்க, நீங்க அதுல உட்காருங்க. ஏடே, ஒண்ணு எந்திரிக்க சொன்னது நான் போய் சேர்ல உட்கார்றதுக்கு இல்ல, உனக்கு பட்டு சேலையெல்லாம் வச்சு பாக்கிறதுக்கு. அப்படியே நில்லு. இந்த வயலட் கலர் பட்டு சாரி இருக்கட்டும், நாங்க வேற பட்டு சாரியும் பாக்குறோம், சரியாமா? சரிங்கக்கா. மலர், இந்த வயலட் கலர் பட்டு சேலையை விடமாட்டா போலுக்க. அக்கா அங்க பாருங்க, இதுவும் வயலட் கலர் பட்டு சாரி தான். இந்த பட்டு சாரியும் ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா, வயலட் கலர்ல கிரீன் கலர் பார்டர் போட்டு பாத்தீங்கல்ல, இதுவும் அதே மாதிரி தான். ஆனா வயலட்டுக்கு பதிலா ரெட் கலர் பாருங்கக்கா. அரக்கு சிவப்பு கலர்ல நல்லா இருக்கு. ஆமா, இவன் என்ன இங்க என்னமோ தண்ணி கேன் போட வந்த மாதிரி நின்னுட்டு இருக்கா? நாங்க எல்லாருமா சேர்ந்து பொண்ணுக்கு நிச்சாமல பட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம். இவன் யாரோ எவரோங்கிற மாதிரி திரும்பி நின்னுட்டு இருக்கா. சரி இல்லையா மக்கா? இன்னும் வேற நிறைய பட்டு சாரி எல்லாம் கிடந்த எடுத்து காட்டு பாப்போம். சரிங்கக்கா. ஏ கீதா, நம்ம மலருக்கு இந்த வயலட் கலர் பட்டு ரொம்ப பிடிச்சிருக்கான். அப்புறம் என்னத்துக்கு வேற சேலையெல்லாம் எடுத்து போட்டு உரைச்சு போட்டு பாக்கிறதுக்கு? இது பட்டெல்லாம் என்ன நீங்களே கடைசில மடிச்சு வைக்க போறியா? கடைக்கு வந்திருக்கோம், ஒரு 4-5 பட்டு இல்ல ஒரு 10-15 பட்டு சேலையெல்லாம் பாக்காண்டமா? பணம் கொடுத்து வாங்குதோம்க்கா, நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் நிறைய கலர்லாம் இருக்கான்னு பார்த்து எடுத்து வாங்குறதுல ஒரு தப்பும் கிடையாது. என்ன புது மாமியாரே, மருமகளை பார்த்து சிரிச்சுட்டே
சொல்லது எல்லாம் சரிதாம்மா. எத்தனை பட்டுனாலும் பாருங்க. பாத்தேலக்கா, மாமியாரே உத்தரவு கொடுத்தாச்சு. பட்டு எடுக்க வந்திருக்கோம். நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியா நிறைய பட்டு கலர்லாம் பாக்காண்டம்மா. மரகதக்கா, இந்த பச்சை கலர் பட்டு நல்லா இருக்கலாம். ஆமா, பட்டு நம்ம எடுத்து பார்க்கறத இப்படி உடுத்தி பார்த்தா ரொம்ப அழகா இருக்க. புது மாமியாரே, உங்க மருமகளை பாருங்க எவ்வளவு அழகா பட்டை உடுத்திட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு நிக்கேன்னு. அழகு சிலையாட்டம்லாம் இருக்க என் மருமவ. இது நல்லா இருக்கா? பாரா மாமியாருக்கு என்ன மரியாதைன்னு நம்ம எல்லாரும் நிக்கோம். எத்தே நல்லா இருக்கான்னு கமலாக்கா கிட்ட தானே கேக்கா. இந்த கிளிப்பச்சை கலர் பட்டு ரொம்ப சூப்பரா இருக்க. ஆமா, நல்ல அழகா இருக்க. மலருக்கு நல்ல எடுப்பா இருக்கு இந்த கலரு. நானே அப்பதே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த போனையே இந்த பையன் நோண்டிட்டு கிடக்கான். சுபாஷே, சுபாஷே, இங்க பாரு சுபாஷே, போனை எந்த நேரமும் நோண்டிட்டே கிடந்தா வச்சுக்க கண்ணு கெட்டு போயிரும். உனக்கு அதெல்லாம் தெரியாமலா இருக்கு. நீதான் நல்லா படிச்ச அறிவாளியாச்சே. பொண்ணுக்கு பட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கலர் செட்டா இருக்கா, இல்லன்னா இந்த பட்டு நல்லா இருக்கா, அந்த பட்டு நல்லா இல்ல, எதையாவது ஒண்ணு சொல்லத விட்டுட்டு இப்படி போனையே நோண்டிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சமாவது பொறுப்பா இருக்க வேண்டாமாடே. புது மாப்பிள்ளைய வேற ஆக போற. ஆத்தாடி, இவ்வளவு நேரமா நல்லா தானே வச்சிருந்தா முகத்தை. புது மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே முகத்தை அப்படியே கோவமா மாத்திட்டா. இந்த பையன் எந்த நேரத்துக்கு எப்படி மாறுவோம்னே தெரிய மாட்டேங்கப்பா. போனை பாத்துக்கிட்டே இருந்துகிட்டு கண்ணு கெட்டு போட்டு நமக்கு என்ன? ஒரு அக்கறையில சொன்னா முகரக்கிட்டே எப்படி கோவமா வச்சுக்கிட்டு நிக்கா. எல்லாரும் சும்மா தான் இருக்காங்க. இந்த கீதாக்கா மட்டும்தான் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் வம்புக்கு வந்துகிட்டே இருக்காவோ. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு மோகன் அண்ணன்கிட்ட இவங்களை பத்தி இன்னைக்கு போட்டு கொடுக்காம இருக்க கூடாது. நானே நித்யா போன் எடுக்க மாட்டேக்காலன்னு டென்ஷன்ல இருக்கேன். இவங்க வேற பட்டை பாரு, பட்டு கலரை பாருன்னு. ஏக்கா, எல்லா பட்டையும் விட அந்த முதல்ல பார்த்தோம்ல வயலட் கலர் பட்டு, எனக்கு அதான்க்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா கீதா, எனக்கும் அந்த பட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பத்துக்க. சரி, அப்புறம் என்ன? நிஜாம்ல பொண்ணுக்கே பட்டு பிடிச்சிருக்கும் போது அப்புறம் என்னத்துக்கு நம்ம தேவையில்லாம அதிகமான பட்டெல்லாம் பார்க்கணும்? கீதாக்கா, நீங்க சரியான ஆளுதான். மலர் முதல்லயே சொன்னால அந்த வயலட் கலர் பட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கான்னு. நீங்க தானே சொன்னீங்க பட்டு பார்க்க வந்திருக்கோம், ஒரு 10-15 பட்டையாவது பார்க்காண்டாமான்னு. அது சின்ன பொண்ணு எல்லாம் சொல்ல வேண்டியதுதான். என்ன புது மாமியாரா சும்மா பாத்துக்கிட்டே இருக்கிய? சின்ன பொண்ணுக்கு எடுத்து சொல்லுங்க. பட்டு பார்க்க வந்தா ஒரு 10-15 எல்லாம் பாப்போம்னு. சரி சரி, அதான் மருமகளுக்கு பிடிச்ச பட்டா பார்த்து எடுத்தாச்சு. அப்புறம் என்ன? ஏமா அஞ்சு வந்துட்டியா? ஆமாமா, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொன்னோம்ல, அங்க போயிட்டு நேரா அங்க கடைக்கு தான் வரேன். அம்மா பட்டெல்லாம் எடுத்துட்டேளோ? ஆமாமாக்கா, பட்டெல்லாம் எடுத்தாச்சு. ஏமா என்னம்மா நீ, நான் வரது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டேளா? பட்டு கலர்லாம் எனக்கும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கலாமா? ஏடி, மலர் அக்காவுக்கு பிடிச்ச பட்டா தானே எடுக்க முடியும். இவன் என்ன வேணாலும் எடுங்கம்மா, நான் வேண்டாம்னு சொல்லல. சும்மா எல்லா பட்டையும் பார்க்கலாம்ல. ஆமா, உனக்கு நேரம் போக்குக்கு பட்டெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிடப்பா. பேசாம இருட்டி. ஏடி, இந்த கடையில லெஹங்காலாம் உண்டுல? ஆமாக்கா, லெஹங்காலாம் உண்டு, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஏடி, இப்ப என்னத்துக்கு லெஹங்கா பிஹங்கான்னு கேட்டடக்கா? எம்மா சும்மா பார்க்கதாம்மா. ஆமா, முதல்ல பார்க்கணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த Dress பிடிச்சிருக்குமா, இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குமான்னு சொல்லிக்கிட்டு ஆடம் பிடிப்பேன். ஏம்மா அப்படிலாம் கேட்க மாட்டேம்மா, சும்மா பார்க்கதான். ஏக்கா, வாங்க போறது இல்ல, சும்மா பாக்குறதுக்கு தானே கேக்கா. இங்க பாரு சின்ன பொண்ணு, இவளை பத்தி உனக்கு நல்லா தெரியாது. சும்மா இருங்கக்கா, கடைக்கு வந்திருக்கோம், ஒரு 4 துணியெல்லாம் எடுத்து பாக்குறதுக்கு இல்ல. அஞ்சு, நீ கவலையே படாத மக்கா, ஒரு நிமிஷம் இருந்துக்க. என்ன கீதா, மேஜிக் ஏதாவது பண்ண போறியா? ஆமா ஆமா, மேஜிக் தான் பண்ண போறேன். சாதாரண மாமியாரா மாடர்ன் மாமியாரா மாத்த போறேன். என்னத்தை சொல்றீங்க, மாடர்ன் மாமியாரா? ஆமா மக்கா, நீ இப்ப சொன்னீல லெஹங்கா, அப்புறம் சுடிதார், இதை எல்லாத்தையும் கமலாக்காவுக்கு உடுத்தி பார்த்து சாதாரண மாமியாரா மாடர்ன் மாமியாரா மாத்த போறேன். இது உண்மையாவா சொல்றீங்க? ஆமா மக்கா, நான் சொல்லதான் செய்வேன், செய்யப்பட்டதான் சொல்லுவேன். பேசாம இருக்கீடா, நான் என்ன சின்ன பிள்ளையா என்ன வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா? என் மவனுக்கு கல்யாணம் முடிய போது சுடிதார உடுத்தி லெஹங்காவை உடுத்தி என்ன மாடர்ன் மாமியாரா மாத்த போறேன்னு சொல்லிட்டு கிடக்கா. இக்கா, மவனுக்கு கல்யாணமானா சுடிதார்லாம் உடுத்த கூடாதா? போமா நீ வேற. இக்கா எங்க போறீங்க, நில்லுங்க. மாடல் சுடிதார் அப்புறம் லெஹங்கா எல்லாத்தையும் உங்களுக்கு உடுத்தி பாப்போம். அட போக்கீடா, நீ வேற. லேய் சுபாஷ், லேய் நில்லுல. அஞ்சு, இந்த வயலட் கலர் பட்டு நல்லா இருக்கா? சூப்பரா டாப் டக்கரா இருக்குக்கா. சின்ன பொண்ணு, கமலாவை பத்தியா அந்த பக்கமா போய் தள்ளி நிக்க. ஆமாக்கா, சுபாஷுன்னு அவனை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாவோ. அவன் என்னடான்னா அவன் பாட்டுக்கு போயிட்டான், அதைத்தான் பாத்துக்கிட்டே நிக்காவோன்னு நினைக்கேன். சரி சின்ன பொண்ணு, மலர் பட்டெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கல்ல, நீங்களும் கூட சேர்ந்து பாருங்க. நான் கமலா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரிக்கா. கமலா, என்னாச்சு கமலா, ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கா? என்ன பண்ணதுனே எனக்கு தெரியலக்கா. இந்த பையன் என் மானத்தை வாங்கி போடுவான் போலக்க. ஏன் என்னாச்சு திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க? எல்லாரும் நல்ல சந்தோஷமா தான துணியை பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏக்கா, நான் தப்பா கணக்கு போட்டுட்டேனோன்னு பயமா இருக்குக்கா. என்ன கமலா, உனக்கு என்னதான் ஆச்சு?
எதுவும் கொடுக்கலையே? ஏக்கா நான் அத சொல்லலக்கா, என் மவனை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்க்கா. ஏ சுபாஷுக்கு என்ன? அதான் அவன் தான் உன் பேச்சு கேட்டுட்டு இப்ப வந்திருக்காம்ல, அப்புறம் என்ன? அப்படிதான்க்கா நானும் நினைச்சேன். ஆனா அவன் வேன்ல ஏறினதுல இருந்து இந்நேரம் வரைக்கும் கையில ஒரு போனை வச்சு நோண்டிக்கிட்டே தான்க்கா இருக்கான். அந்த நித்யா பிள்ளைக்கு தான் போன் பண்ணிக்கிட்டே இருக்கான்க்கா. எனக்கு மனசுக்கு என்ன சங்கடமா இருக்கு தெரியுமா? என்ன சொல்லுதா கமலா? சுபாஷ் நித்யாவுக்கு போன் பண்ணிட்டு இருக்கானா? ஆமாக்கா, நானும் வேன்ல ஏறினதுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். போன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் அந்த பிள்ளைக்கு. இவனை நான் என்னன்னு சொல்லக்கா, அவன் மனசை மாத்திட்டோம், நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டோம்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா இப்போ எனக்கு என்ன மனசு வேதனையா இருக்குக்கா. மலர் என்ன தங்கமான பிள்ளை, எவ்வளவு சந்தோஷமா பட்டெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் இந்த வேலையை பண்ணுதானக்கா, எனக்கு என்ன சங்கடமா இருக்கு. மானத்தை வாங்கி போடுவானோன்னு கூட பயமா இருக்குக்கா. அங்க பாருங்கக்கா, இப்ப கூட அந்த பிள்ளைக்கு தான் போனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பிள்ளை என்னமோ போனை எடுக்க மாட்டேங்குன்னு நினைக்கேன். அதனால தான் நான் என்னத்தை கேட்டாலும் கோவப்பட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுதாங்கா. அட ஆமா, ஏதாவது தேவையில்லாத வேலையை பண்ணிவிட்டோம்னா நான் பார்வதி பாட்டிக்கிட்ட என்ன பதிலுக்கா சொல்லுவேன்? இந்த மலர் பிள்ளையை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது கமலா, நீ எதுக்கும் பயப்படாத, பேசாம இரு. எப்படிக்கா பயப்படாம இருக்க? நீங்களே பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. சரி, அதையும் அவன் நித்யாவுக்கு ஃபோன் பண்ணுதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டு யாருக்காவது ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? நானும் அப்படிதான்க்கா முதல்ல நினைச்சேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த நித்யா ஃபோனே எடுக்க மாட்டேங்காளான்னு என் பக்கத்துல நின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்கக்கா. அப்பதான்க்கா நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சரியான பைத்தியம் பிடிச்ச பைய, சரியான கிறுக்கு பைய. எனக்கேன்னு வந்து வாஜி இருக்கான் பாருங்க. ஒத்தைக்கு ஒரு பையன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது எவ்வளவு தப்பு பத்தியலக்கா. என்னை இப்ப எந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கான்னு பாத்தியலா? ஏமா பட்டு எடுக்க வந்துட்டு ஏமா இப்படி சோகமா நின்னுட்டு இருக்கா? சுபாஷ், எத்தே உங்களுக்கு என்னாச்சு? எங்க அம்மா கூட சேர்ந்து நின்னுட்டு நீங்களும் சோகமா நின்னுட்டு இருக்கிய? மக்கா சுபாஷ், என்னம்மா இப்படி நின்னுட்டே இருக்கா? சீக்கிரமா போமா, மலருக்கு நல்ல பட்டா பார்த்து எடுத்து கொடுமா. சுபாஷ், மக்கா நீயா இப்படி பேசுதா? ஆமாமா, நானே தான். எதுக்குமா இப்படி நின்னுட்டே இருக்கா? போமா, மலருக்கு என்னென்ன கலர்லாம் பட்டு பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கி கொடுமா. ஏக்கா, என் மவன் எப்படி பேசுதான்னு பாத்தியா? அதான் சொன்னம்ல கமலா, சுபாஷ் நீ பேசின பேச்சுல எல்லாம் அவன் திருந்திட்டான்னு. அவன் ஃப்ரெண்டு மாதிரி யாருக்காவது தான் ஃபோன் பண்ணிருப்பான். நீ தான் அவனை போட்டு தப்பா நினைச்சுக்கிட்டு இவ்வளவு நேரமா வருத்தப்பட்டுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. இப்ப பாத்தியா எவ்வளவு வளவோல பேசுதாம்னு? மலருக்கு அவளுக்கு பிடிச்ச கலரா எத்தனை பட்டுனாலும் எடுத்து கொடுன்னு எப்படி சொல்லுதான் பாரு. ஆமாக்கா, அவன் பேசுறத கேட்டா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. இவ்வளவு நாள்ல மலரேன்னு இன்னைக்குதான்க்கா அவன் வாயில இருந்து அந்த பிள்ளைக்கு பேரையே சொல்லியிருக்கான். பரவாயில்ல, ஏதோ நல்லது நடந்தா சரிதான். சரி வா, இனி அவன்கிட்ட எதுவும் கேட்காத, என்ன ஏதுன்னு போய் நம்ம மலருக்கு பட்டெல்லாம் எடுத்து கொடுப்போம். சரிக்கா, எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா, நிச்சயதார்த்தத்துக்கு மலருக்கு நீங்க என்ன கலர்ல பட்டு செலக்ட் பண்றீங்களோ அதே மாதிரி எனக்கும் பட்டு வேஷ்டி சட்டையும் அதே கலர்ல செலக்ட் பண்ணிருங்கம்மா. மக்கா, நீயா இப்படி சொல்லுதா? ஏமா ஆமாம்மா, நான் தானே கல்யாண மாப்பிள்ள. யாத்தி, என் மவனா இப்படி பேசுது? ஐயோ, எனக்கு கையும் உடம்புட்டுக்கு காலும் உடம்புட்டுக்கு. ரெண்டு பேருக்கு மேட்சிங் மேட்சா என்ன மக்கா? இந்த கடையவே நான் வாங்கி விடுவேன். சரிம்மா, அப்ப நான் மேல ஜென்ஸுக்கான ஃபேன் ஷர்ட்லாம் இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? சரி மக்கா, உனக்கு எத்தனை பேண்ட் சட்டை பிடிச்சிருக்கோ அத்தனையும் எடுத்துக்க. என்ன அத்தனையும் எடுத்துக்கன்னு சொல்லுத கமலா? அதான் கடையவே மொத்தமா வாங்கி விடுதுன்னு சொல்லிட்டு இருக்கியே. ஆமாக்கா, கடையவே வாங்கி விடுத மக்கா, நீ கவலையே படாத. இது எப்படி இருந்த பையன் 10 நிமிஷத்துல இப்படி மாறிட்டான்? எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? சரி விடு கமலா, அவன் மாறினது வரைக்கும் நல்ல சந்தோஷம் தான். இது கடையா வேற இருக்க, நம்ம இங்க நின்று எதுவும் பேசாண்டா, அமைதியா இரு. சரிக்கா. ஐயோ, எனக்கு சந்தோஷத்துல கையும் உடம்புட்டுக்கு காலும் உடம்புட்டுக்கா. போ, அங்கதான் நிறைய சேர் போட்டுக்கல, சேர்ல போய் முதல்ல உட்காரு. போங்கக்கா, நீங்க வேற சேர்ல போய் உட்காருன்னு சொல்லுதா? இன்னும் என் மவனுக்கு மருமகளுக்கு நிச்சயதார்த்தம் இருக்கு, கல்யாணம் இருக்கு, அப்புறம் மறுபடி இருக்கு, இன்னும் எவ்வளவோ ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன உட்காருன்னு சொல்லுதியா? சரிம்மா, அப்ப கால்ல சக்கரத்தை கட்டிட்டு ஓடு. அட என்ன மலரு நீ, உங்க மாமனாரு உன் மாமியார் கையில கெட்டு கெட்டால பணத்தை கொடுத்து அனுப்புனாரு. என் மருமகளுக்கு என்னென்ன கலர்ல பட்டெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கி கொடுன்னு சொன்னாரு. ஆனா நீ என்னடா ஒரு 5000 6000 பட்டை ஒண்ண கையில எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு இதுவே போதும், இதுவே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு 20 25,000 ரூபாய்க்குலாம் பட்டை எடுக்காண்டாமா?
ஏக்கா நீங்க சொல்லதெல்லாம் கரெக்ட் தான். 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் என்ன 50,000 ரூபாய் கூட பட்டு எடுக்கலாம். நம்ம அதெல்லாம் ஒரு 2-3 நேரம் தான் உடுத்திட்டு அதுக்கப்புறம் மடிச்சு பீரோல தான் வைக்க போறோம். அதுக்கு எதுக்குக்கா அவ்வளவு ரூபா செலவழிச்சுக்கிட்டு? நமக்கு பிடிச்ச கலர்ல பிடிச்ச டிசைன்ல விலை கம்மியாவே கிடைக்கும் போது அவ்வளவு ரூபாய் செலவு பண்றது எதுக்குக்கா? வேஸ்டா? ஏ அப்பா, கமலாக்காவுக்கு என்ன பொறுப்பான மருமவா. அக்கா வேற பட்டு ஏதாவது பாக்குறீங்களா? ஏமா நீ எத்தனை பட்டு எடுத்து காட்டினாலும் எங்க மலரு கடைசி வரைக்கும் இந்த பட்டை தான் கையிலே வச்சுக்கிட்டு இருப்பா. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அதனால நீ வேற பட்டு சேலையெல்லாம் எடுத்து போடாதம்மா, இதுவே போதும். என்ன மலரே, நான் சொன்னது சரிதானே? ஆமாக்கா. சரிம்மாக்கா, அப்ப இந்த பட்டுக்கு பில்ல போட்டுரு என்ன? சரிங்கக்கா. மக்கா அப்புறம் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்ல இந்த காட்டன் பட்டெல்லாம் உண்டுல்ல, அது எந்த ஃப்ளோர்லமா இருக்கு? ஏக்கா அது இங்கே இருக்குக்கா, நான் எடுத்து காட்டுதேன். சரிம்மா நல்ல கலரா பார்த்து எடுத்து காட்டுனா எனக்கும் என் மாமியாருக்கும் செட்டா உடுத்தணும். ஒரே மாதிரி ஒரே டிசைன்ல ஒரே கலர்ல எடுத்து காட்டு, சரியா? ஏக்கா என்னக்கா சொல்லுதியே, உங்களுக்கும் உங்க மாமியாருக்கு மட்டுமா? ஏன்க்கா கடைசி என்ன டீல்ல விட்டே பாத்தியலா? நம்ம 3 பேரும் ஒரே மாதிரி பட்டு உடுத்தலாம்னு சொன்னியே, இப்ப கடைசியில உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் கேட்டுட்டு இருக்கிய? சின்ன பண்ணி கோவப்படாதம்மா, நான் எங்க மாமியார் நினைச்ச பத்தியே ஒன்ன மறந்துட்டேன். மறப்பியக்கா, நல்ல மறப்பிய. சரிம்மாக்கா, ஒரே மாதிரி காட்டன் பட்டு 3 எல்லாம் எடுத்து போட்டு பாப்போம். சரிக்கா. ஏக்கா எதுக்கா என்னங்க தனியா வான்னு கூட்டிட்டு வந்திய? சின்ன பண்ணி நான் என்னன்னு சொல்லுவேன் உங்ககிட்ட. ஏக்கா ஒருவேளை உங்களுக்கு மலர் எடுத்த பட்டு கலர் பிடிக்கலையோ, அப்போ வேற கலர் பிடிச்சிருந்தா அங்க வச்சு சொல்ல வேண்டியதுனக்கா. எதுக்கு என்ன தனியா கூட்டிட்டு வந்திய? அட நீ வேற, பட்டை உடுத்த போறதே அவதான், அப்ப அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே பட்டை எடுக்கணும். அப்புறம் எதுக்கு அங்க என்ன கூட்டிட்டு வந்திய? சின்ன பொண்ணு உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். என்னக்கா ஒருவேளை ஒரு பட்டு வாங்கினா இன்னொரு பட்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டாவளா? அட நீ வேற, நான் சொல்லதுக்குள்ளே நீ உன்னை கற்பனை பண்ணி நீ பாட்டுக்கு சொல்லிட்டடக்கா. சரிக்கா, அப்ப என்னன்னு சொல்லுங்க. அதே சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமலா என்கிட்ட எவ்வளவு சங்கடப்பட்டு பேசிட்டு இருந்தா தெரியுமா? ஏங்கா மலர் ஒருவேளை பட்டு விலை கூடனதா எடுத்துட்டாலோ? அட நீ வேற, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம இந்த பக்கமா எல்லாருமா சேர்ந்து பட்டெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம்ல, அவன் சுபாஷ் அந்த சைடா நின்னுகிட்டு ஒரு மாதிரி கமலா கிட்ட கோவமா பேசிட்டு இருந்தானாம். அப்புறம் அவனை எப்படியோ வீட்ல இருந்து பேசி எடுத்துக்க கடை வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா அவன் இங்க வந்து நின்னுகிட்டுலாம் மூஞ்ச தூக்கிட்டு நிக்கான். ஒரு போனையும் கையில வச்சுக்கிட்டு யாருக்கோ போனு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது நித்யாவா தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கமலா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா பாத்துக்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுபாஷ் நேரம் வந்தான். அவன் அம்மா கிட்ட, எம்மா மலருக்கு என்ன பட்டு எடுக்கிறீங்களோ அதே கலருக்கு மேட்சா எனக்கு பட்டு வேஷ்டி எடுத்துருங்கம்மான்னு சொல்லிதான் பாத்துக்க. பட்டு வேஷ்டியெல்லாம் நீங்க எடுத்துருங்கம்மா, அப்புறம் எனக்கு தேவையான பேண்ட் சட்டை இருந்தா நான் மேல போய் பாத்துட்டு வரேன். நான் அம்மா கிட்ட எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு போனான் தெரியுமா? அப்படியாக்கா? ஆமா சின்ன பண்ணி, இந்த பையன் 1/2 மணி நேரத்துக்குள்ள எப்படி மனசு மாறினானே தெரியல பத்துக்க. கமலா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால, நானும் மனசுக்கு ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னடா கதை கடைசியில கந்தலா இரும்புலுக்க, இங்க வரைக்கும் கடை வரைக்கும் வந்தாச்சு, பட்டு எடுக்கும் போது ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா ஒரே நிமிஷத்துல தலைகளா மாறி போயிட்டேன். எனக்கு தெரியும்க்கா, எல்லாம் தலைகளா மாறும்னு எனக்கு தெரியும். என்ன சின்ன பண்ணி சொல்லியா, உனக்கு தெரியுமா? ஆமாக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 5 வந்தால, சரி பிள்ளை வயிறு பசியோட இருப்பா, நம்ம இங்க வந்து சாப்பாடு ஏதாவது எடுத்து கொடுக்கலாம்ட்டு நானும் இந்த பக்கம் வந்தேன்க்கா. அப்போ நித்யா ஒரு நேரமாவது போன் அட்டன் பண்ணி என்கிட்ட பேசு, தயவு செஞ்சு பேசு நித்யா. என்னது நித்யாவா? சரியான கிறுக்கு பயலா இருக்கா இவன். நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பட்டு எடுக்க வந்திருக்கோம், இவன் என்னடானா இப்ப நித்யா நித்யான்னு பேசிட்டு கிடக்கா. கொஞ்சமாவது இவனுக்கு அறிவு இருக்கா? நித்யா நீ மட்டும் போன் அட்டன் பண்ணி பேசலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னது உயிரோட இருக்க மாட்டானா? அட கிறுக்கு பயல, ஒன்னு நம்பி ஒரு பிள்ளை அங்க உட்காந்துக்கிட்டு நிச்சயதார்த்த பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு, நீ எவ்வளவு ஒருத்திக்காக உயிரை விட்டுருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனை நம்பி நாங்க எல்லாரும் சுவாத்தையும் கட்டிக்கிட்டு பட்டுச்சேலை எடுக்க வந்திருக்கோம் பாரு, எங்களை சொல்லணும். என்னமோ கமலாக்கா என் மவன் மனசை மாத்திட்டேன், அவனை கொஞ்சம் மிரட்டி வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னாவோ, இப்போ இங்க கடையில வந்து நின்னுக்கிட்டு என்னத்த பேசிக்கிட்டு நிக்கான்? நித்யா கிட்ட இருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. நித்யா நித்யா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் நித்யா. என்னது வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கா? சரி கேப்போம். இங்க பாரு, சும்மா என் நம்பருக்கு போன் பண்ற வேலையெல்லாம் இனி வச்சுக்கிடாத. அதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், நான் எங்க மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அவ்வளவு சொல்லிட்டு வந்து திரும்ப திரும்ப என் நம்பருக்கு நீ போன் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? நீ பணம் இல்லாதவன் வசதி இல்லாதவன் சொல்லிட்டு தானே நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணனே. நீ மறுபடியும் எதுக்கு நீ எனக்கு போன் பண்ணிட்டு இருக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இனி என் நம்பருக்கு நீ போன் பண்ணி பாரு, அப்புறம் நடக்கிற கதையே வேற. இனி உன் நம்பர்ல இருந்து என் நம்பருக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜோ வரட்டும், நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்க என் போட்டோவையும் பாரு, அப்படியே என் ஸ்டேட்டஸையும் பாரு. என்னது ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்க போட்டோவா? என்னன்னு நம்மளும் பின்னாடி போய் நின்று பாப்போம். நித்யா என் கல்யாண போட்டோவை பாத்தியா? இவன் தான் என்னோட மாமா பையன். எங்களுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம். பாத்தியா நாங்க 2 பேரும் ஜோடியா எவ்வளவு அழகா இருக்கோம்னு.
இந்த போட்டோவை உனக்கு அனுப்புறதுக்காக தான் இத்தனை நாளா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நித்யா ஆஹா, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிட்டு. ஆனா இந்த லூசு பையன் நித்யா நித்யான்னு புலம்பிட்டுல கிடந்தான். நித்யா நீ திரும்ப வருவேன்லாம் நினைச்சேன். என்னால ஒண்ணு மறக்க முடியாது நித்யா. என்னது மறக்க முடியாதா? அடுத்தவன் பொண்டாட்டியே இவன் என்னத்துக்கு நினைக்க போறான் மறக்க முடியாதுன்னு சொல்லுதுக்கு? இவன் நித்யா நித்யான்னு புலம்பிட்டு கிடந்தான். இப்ப அந்த பிள்ளை என் கல்யாண போட்டோவை பாத்தியா பாத்தியான்னு சொல்லிட்டு கிடக்கா. பொண்ணு மாப்பிள்ள ஜோடி பொறுத்தா அமோகமா இருக்க. ஏக்கா ஆமாடே, போன்ல அந்த ஸ்டேட்டஸ்ல பொண்ணு மாப்பிள்ள சூப்பரா இருந்துச்சு பத்தியா? ஏக்கா எடே, பொண்ணு மாப்பிள்ள ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். சந்தோஷப்படத்தை விட்டுக்கிட்டு இப்படி கண்ணீரை வடிச்சு கதறிட்டு கிடக்கா. ஏக்கா அந்த பொண்ணு நான் லவ் பண்ண பொண்ணுக்கா. நித்யாக்கா நித்யா அவ மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்னால அவளை மறக்க முடியலக்கா. இங்க பாரு சுபாசு, பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் சொல்லதை விட்டுட்டு இப்படி கண்ணீரை விட்டு ஒன்னும் கதறக்கூடாது. அந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன சொல்லாம கொள்ளாமையா கல்யாணம் பண்ணிச்சு? இங்க இருந்து போகும்போதே உங்ககிட்ட தெளிவா தானே சொல்லிட்டு போச்சு, எங்க மாமா பையனை நான் போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அப்புறம் என்னத்துக்கு இப்படி வருத்தப்பட்டு இருக்கா? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கியோ? நீயும் நித்யாவும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அத நானும் கீதாவும் நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஏக்கா இங்க பாரு, இப்படி சும்மா கண்ணீரை வடிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு தெரு தெருவா அலையிற வேலையெல்லாம் விட்டுருவத்துக்க. உங்க அண்ணே அதான் என் புருஷரு ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, நாம விரும்புறதை விட நம்மள விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை அமோகமா இருக்கும்னு சொல்லுவாரு பத்துக்க. உங்க காதலெல்லாம் நல்ல தெய்வீக காதல் தான். போ பேசாம போவியா? அங்க மலர பாரு எவ்வளவு சந்தோஷமா உங்க நிச்சயதார்த்தத்துக்கு பட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. நான் சொன்னது புரிஞ்சுதலாடே? நாம விரும்பதை விட நம்மள விரும்பினவங்களை கட்டினா தான் வாழ்க்கை அமோகமா இருக்குமா? சரியா? கண்ணீரை முதல்ல தொட. போய் பட்டுச்சாலெல்லாம் எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து எடுத்து சொல்லு. நீங்க சொல்லதும் சரிதான்க்கா. என்ன ஏமாத்திட்டு போனவளுக்காக என்ன நம்பி வந்தவளை நான் ஏமாத்த விரும்பலக்கா. அப்படிதான் மனசை மாத்திக்கிட்டணும். சரியா? கண்ணீரை தொடச்சிக்க. யாராவது பார்த்த உடனே என்ன நினைப்பாவோ? சரிக்கா. ஏக்கா இந்த போட்டோ விஷயத்த மட்டும் யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன்டே. நீ மனசு திருந்தி நல்லபடியா மலர் கூட சேர்ந்து வாழ்ந்தாலே எங்களுக்கு போதும். ரொம்ப நன்றிக்கா. எதுக்கடே எனக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா? இல்லக்கா, மனசு உடைஞ்சிருந்த நேரத்துல எனக்கு தைரியத்தை கொடுத்ததே நீங்க தான். நீங்க மட்டும் வரலன்னா நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பேங்க்கா. அப்புறம் எனக்கே நான் ஏதாவது தண்டனை கொடுத்துருப்பேங்க்கா. இங்க பாரு சுபாஷ், நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கோம். இப்படி மனசு சங்கடப்பட்டு இருக்கணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. சரி போ, எல்லாத்தையும் இதோட மறந்துரு. புது வாழ்க்கையே ஸ்டார்ட் பண்ணு. இப்படி சோகமெல்லாம் போகக்கூடாது. நல்ல சிரிச்ச முகமா போகணும். அப்பதானே மாப்பிள்ளை அழகா இருப்பான். சரிக்கா. அப்பாடா, இப்பதான் மாப்பிள்ளை கலை முகத்துல அப்படியே தன்னால தாண்டவம் மாடுது. போ சுபாஷ், இங்கேயே நின்றுட்டு இருக்காத. அங்க எல்லாரும் பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. சரிக்கா. சொப்பாடா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சப்பா. பாவம் அந்த மலர் பிள்ளை எத்தனை நேரம் தான் சங்கடத்தை அனுபவிக்கும். நல்ல நேரத்துல நம்ம வந்ததுனால சுபாஷ் மனசு மாறிச்சு. இல்லன்னா சரியான கிறுக்கு பையா நித்யா நித்யான்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பான். இதுதான்க்கா நடந்துச்சு. யாத்தாடி, அப்ப இந்த சுபாஷ் பையன் ரெண்டு மனசால இருந்திருக்கா? ஆமாக்கா, என்ன செய்ய, எல்லாம் மனசுதான் காரணம். சரி, இப்பதான் அவன் சரியாயிட்டான்ல. ஆமாம்மா, அது வரைக்கும் சந்தோஷம். அதான் அம்மா கிட்ட நேரா ஓடி வந்து, எம்மா எல்லாருக்கும் பட்டு எடுத்திருக்கேன், பொண்ணுக்கு மேட்சா எனக்கும் பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் எடுத்துருங்கன்னு சந்தோஷமா சொன்னானோ. ஆமாக்கா, அவனும் மனுஷன் தானே. காயப்பட்ட மனசு அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க விட்டுற முடியுமா? அவனுக்கும் சந்தோஷமான வாழ்க்கைன்னு வேண்டாமாக்கா. அதான் புத்தி மத்தி சொன்ன உடனே சட்டுன்னு கேட்டுக்கிட்டான். எது எப்படியோ இந்த சுபாஷ் பிரச்சனை இத்தோட முடிஞ்சு போச்சே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். சரி வாங்கக்கா, பொண்ணுக்கு பட்டு எடுத்தாச்சு. இனி நமக்கும் பட்டு சேலையெல்லாம் பார்த்து எடுப்போம். சரி சின்ன பொண்ணு, வா போவோம். கமலா சந்தோஷத்துல நம்ம எல்லாருக்கும் பட்டு எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கா. அப்படியா? கமலாக்கா புது மாமியார பதவி ஏறத உடனே சந்தோஷமா தான் இருக்காவோ. சரி சின்ன பொண்ணு, வா போவோம்.